இதற்கு பிறகு எங்களுடைய ஒரு ஈரானிய குடிமகன் கொல்லப்பட்டால் அதற்கு ஈடாக ஒரு அமெரிக்கர் கொல்லப்படுவார். இதுதான் எங்களுடைய புதிய சமன்பாடு. இந்த புதிய சமன்பாட்டுக்கு அமைவாகவே எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களும் அமையப் போகின்றன. சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் உற்பத்தி தளங்களை சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பற்றி எரியும் சவுதி அரேபியாவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் ஜோர்டானிய களத்திலே பற்றி எரியக்கூடிய போர் விமானங்களும் பஹ்ரைனிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இடிமின்னல் தாக்குதல்களும் பதிவாகி இருக்கக்கூடிய 3ற்கும் அதிகமான வெடிப்புகளும் குவைத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பங்கு பற்றிய குட்டி அடிமைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமையிலான கூட்டணியும் சவுதி அரேபியாவின் சிவில் அணுசக்தி தளம் தொடர்பான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெட்டன்யாஹுவினுடைய அறிக்கைகளும் இவை தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளும் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக நேற்றைக்கு முன்தினம் பதிவிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். குறித்த சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்தை முடிப்பதற்காக அடிமை சவுதி அரேபியாவுக்கு பல நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிபந்தனைகளில் மிக முக்கியமான நிபந்தனையாக ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வது உள்ளடங்கப்பட்டிருந்தது. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பே குறித்த நிபந்தனை தொடர்பான தகவல்களும் வெளியாக இருந்தன. காணொலிகளிலும் நான் அவற்றை குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் முடிக்கப்பட்டதற்கு பின்பு 123 ஒப்பந்தம் முடிக்கப்பட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் தளத்திலும் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதை பொறுத்தே குறித்த ஒப்பந்தம் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதற்கு பின்பு குறித்த சிவில் அணுசக்தி தளத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாலும் குறித்த ஒப்பந்தத்திற்கு பின்னாலும் சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான முழுமையான சம்மதத்தினை வழங்கி இருப்பதே உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைவாகவே நேற்றைக்கு முன்தினம் சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டு விட்டது என தலைப்பையும் வெளியிட்டிருந்தேன். இதன்போது சிலர் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இன்னும் சவுதி அரேபியா இணையவில்லை என்றும் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தீர்கள். சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வது நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருந்தால் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தால் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான முழுமையான அனுமதியை சவுதி அரேபியா வழங்கியுள்ளது என்பது தான் அர்த்தம். இதற்கமைவாகவே குறித்த தலைப்பையும் நான் வெளியிட்டிருந்தேன். அத்தோடு சவுதி அரேபியாவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டு விட்டதாக உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. அவ்வளவுதான். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய சவுதி அரேபியாவினுடைய ஜியோனிச தலைவர்கள் நெருக்கமான உறவுகளையே பேணுகின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஆப்ரஹாம் உடன்படிக்கையானது இன்னும் எழுத்து வடிவில் எழுதப்படவில்லை. அவ்வளவுதான். மேலும் இதனை சரியாக புரிந்து கொள்ளாத பல அடிமைகளுடைய பக்தர்களே கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வது தொடர்பாகவும் குறித்த ஒப்பந்தம் முடிக்கப்பட்டிருப்பது தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு பின்பு சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கம் அதற்கு எதிரான எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நிராகரிப்பது தொடர்பான எந்தவிதமான அறிக்கைகளையும் அடிமை சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கம் வெளியிடவில்லை. இப்படியான நிலைமையில் அடிமை பக்தர்களும் தக்ஃபிரி கருங்குஞ்சுகளும் தற்போது சவுதி அரேபியாவினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பான பிரச்சாரங்களையும் ஆரம்பித்து விட்டார்கள். சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலமாக சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு விட்டது என்றும் இது சவுதி அரேபியாவினுடைய தந்திரமான காய் நகர்த்தல் என்றும் சில பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இன்னும் ஒரு சில அடிமை பக்தர்கள் சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு விட்டதாகவும் இதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கோபமடைந்திருப்பதாகவும் இது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான இழப்பு என்றும் தொடர்ச்சியாக அவர்களுடைய அடிமை பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலேயே இந்த அடிமை பக்தர்களுடைய தக்ஃபீரி கருங்குஞ்சுகளுடைய பிரச்சாரங்களை நினைக்கும் போது வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே தற்போது கைச்சாத்திடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமானது சிவில் அணுசக்தி ஒப்பந்தமாகும். மேலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை இணையதளத்திலேயே உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். சிவில் அணுசக்தி திட்டம் என்பது அணுசக்தி திறன்களை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு
மக்களுக்கான மின்சாரத்தை வழங்கும் திட்டமாகும். பல நாடுகளில் இந்த சிவில் அணுசக்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அணு உலைகள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அத்தோடு இந்த சிவில் அணுசக்தி திட்டத்திலே யுரேனியம் ஒருபொழுதும் 60% அளவில் செறிவூட்டப்பட மாட்டாது. 3%க்கும் குறைவாகவே செறிவூட்டல்கள் மேற்கொள்ளப்படும். இதனை இராணுவமயமாக்கப்படாத செறிவூட்டல் என்றே கூறுவார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக அனைத்து செறிவூட்டல்களும் சிறிய அளவிலான செறிவூட்டல்களும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலேயே மேற்கொள்ளப்படும். மேலும் இந்த யுரேனியம் செறிவூட்டலை அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் செறிவூட்ட வேண்டுமாக இருந்தால் 90% அளவில் செறிவூட்ட வேண்டுமாக இருந்தால் அதற்கான தனியான சென்ட்ரிஃபியூஜ் அமைப்புகளும் தேவைப்படுகின்றன. ஆனால் குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக அவை ஒன்றுமே சவுதி அரேபியாவின் களத்தில் உருவாக்கப்பட மாட்டாது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க விஞ்ஞானிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் குறைந்த அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை அமெரிக்காவே வழங்கும். மேலும் இந்த குறைந்த அளவிலான செறிவூட்டல்களும் அமெரிக்காவில் தான் மேற்கொள்ளப்படும். இதனால் இந்த சிவில் அணுசக்தி திட்டத்தின் மூலமாக எந்தவிதமான அணு ஆயுதங்களையும் உற்பத்தி செய்ய முடியாது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அடிமை சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய அடிமையாகத்தான் இந்த சிவில் அணுசக்தி திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் இதன் மூலமாக சவுதி அரேபியா மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும். ஆனால் அதிகளவான பில்லியன் டாலர் லாபங்களை அமெரிக்காவை அடைந்து கொள்ளப் போகின்றது. அடிமை சவுதி அரேபியாவை பயன்படுத்தி பால் கறக்கக்கூடிய இன்னும் ஒரு வேலை திட்டமாகவே அமெரிக்காவினுடைய இந்த வேலை திட்டமும் அமைந்துள்ளது. இருப்பினும் இவற்றை புரிந்து கொள்ளாத அடிமை அரபு பக்தர்களும் தக்ஃபீரி கருங்குஞ்சிகளும் அவர்களுடைய அடிமை தலைமைகளை நியாயப்படுத்துவதற்கான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த பிரச்சாரங்களை நினைக்கும் போது வேடிக்கையாகவும் சிரிப்பாகவுமே இருக்கின்றது. அத்தோடு சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரானினுடைய பயங்கரவாத இனப்படுகொலை ஆட்சியையும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக நசுக்கியிருப்பதன் விளைவாகவும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டு இராணுவ நடவடிக்கைகளின் விளைவாகவும் இந்த பிராந்தியத்திலே அமைதியை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளன. ஈரானையும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாகவே இந்த பிராந்தியத்தினுடைய ஸ்திர தன்மையை பேண முடியும். இந்த பாதையினுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாகவே தற்போது பிராந்தியத்தில் அமைதியை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெற்றுள்ளன. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை போன்று ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா இணைந்து கொள்வது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாய்ச்சலாகவே அமைந்திருக்கும். வலிமையின் மூலமாக மாத்திரமே எங்களுடைய சக்தியை பயன்படுத்துவதன் மூலமாக மாத்திரமே அமைதியை பெற்றுக் கொள்ள முடியும். சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் விளைவாக ஆப்ரஹாம் உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி புதுப்பிக்கப்படுகின்றது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் இவை தொடர்பான அடுத்த வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதே போன்று நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா கையொப்பமிடுவது தொடர்பான கேள்விகளும் டொனால்ட் ட்ரம்பிடம் எழுப்பப்பட்டிருந்தன. இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். நாங்கள் சவுதி அரேபியாவோடு சிறந்த ஒப்பந்தங்களையே மேற்கொண்டு வருகின்றோம். சவுதி அரேபிய தலைமை எங்களுக்கு உறுதி அளித்துள்ளது. மேலும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் அவர்கள் கையொப்பமிடுவார்கள். அதுவரைக்கும் சிவில் அணுசக்தி திட்டத்தினை நான் நடைமுறைப்படுத்த போவதில்லை. மேலும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முறையில் பாசிட்டிவாகவே நடைபெற்று வருகின்றது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அடுத்து யமன் ஹவுதிகள் செங்கடல் முற்றுகையே தொடர்கின்றார்கள். சவுதி அரேபியாவினுடைய அதிகளவான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் பாபல் மண்ட பிரதேசத்தினை கடந்து செல்வதற்கு முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளன. மேலும் சவுதி அரேபியாவுடைய அன்பு துறைமுகம் எண்ணெய் கப்பல்களினால் நிரம்பி வழிகின்றன. கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் சவுதி அரேபியாவின் 30க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் செங்கடல் பிரதேசத்திலே 2 எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படியான நிலைமையில் சர்வதேச கடல்சார் காப்பீட்டு நிறுவனமான லைட்ஸ் ஆஃப் லண்டன் காப்பீட்டு நிறுவனமானது தற்போது சவுதி அரேபியாவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கும் அதனுடைய நிறுவனங்களுக்கும் காப்பீடுகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இதனால் அதிகளவான சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் சவுதி அரேபிய துறைமுகங்களை நோக்கி கப்பல்களை அனுப்பப் போவதில்லை. மேலும் சவுதி அரேபிய கப்பல் நிறுவனங்களுடனான தொடர்புகளையும் துண்டிக்கப் போகின்றன. அவ்வாறு செய்தால் மாத்திரம் தான் குறித்த கப்பல் நிறுவனங்களுக்கு காப்பீட்டு தொகைகளை பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் செங்கடல் பிரதேசத்தினூடாகவும் பாதுகாப்பாக பயணிக்க முடியும். இதனால் தற்போது சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் விநியோகம் என்பது முழுமையாக தடைப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு நள்ளிரவு வேளையில் செங்கடல் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்த சவுதி அரேபியாவினுடைய மாசா என்கின்ற எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலுடைய என்ஜின் அறைகள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த எண்ணெய் கப்பலானது முழுமையாக பின்வாங்கி விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் ஹவுதிகளுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல் இலக்கு வைக்கப்பட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய வான்படையானது யமனினுடைய ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஹுதைதா துறைமுகத்தினுடைய எரிபொருள் தாங்கி ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான புகைப்படங்களையும் காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை, யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது, எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என சவுதி அரேபிய அடிமைகள் அறிக்கைகளை வெளியிட்டார்கள். கடந்த வாரம் யமனினுடைய சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பும் சவுதி அரேபிய அடிமைகள் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டார்கள். ஏனென்றால் சவுதி அரேபிய அடிமை தலைமைகளை நம்பக்கூடிய பக்தர்களும் தக்ஃபீரி கருங்குஞ்சுகளும் முட்டாள்கள் என்பதனால் அந்த முட்டாள்களை ஏமாற்றக்கூடிய அறிக்கைகளையே இந்த அடிமை தலைமைகளும் தொடர்ச்சியாக வெளியிடுகின்றார்கள். யமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு வான்படை ஒன்றே இல்லை. தெற்கிடைநிலை கவுன்சிலினுடைய கூட்டுப்படைகளுக்கும் எந்த விதமான வான்படைகளும் இல்லை. ஹுதைதா துறைமுகத்தின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய ஆதரவு ஜனாதிபதி கவுன்சிலிடம் இருக்கக்கூடிய துருப்புக்களில் 20,000 துருப்புக்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள். 20,000 சிப்பாய்களை வைத்திருக்கக்கூடிய குறித்த கூட்டுப்படை வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்று கூறினால் அடிமை அரபு பக்தர்களும் தக்ஃபீரி கருங்குஞ்சுகளும் வேண்டுமானால் நம்பலாம். சர்வதேச மக்கள் ஒரு பொழுதும் இதனை நம்ப போவதில்லை. மேலும் சாதாரணமாக இணையதளத்தில் தேடி பார்த்தாலும் குறித்த கூட்டுப்படைகளுக்கு எந்த விதமான விமானப்படைகளும் இல்லை என்பது உறுதி செய்து கொள்ள முடியும். இப்படியான நிலைமையில் யமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அடிமை சவுதி அரேபிய தலைமைகள் அறிவிப்பது உண்மையிலேயே வேடிக்கையானதாகவே இருக்கின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது சவுதி அரேபியாவுடைய வான்படை தான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். சவுதி அரேபியாவுடைய வான்படை என்பது சவுதி அரேபியாவுடைய சிப்பாய்களை அதிகாரிகளை கொண்டிருக்கக்கூடிய வான்படை அல்ல, அமெரிக்காவினாலும் அமெரிக்க அதிகாரிகளின் மூலமாகவும் இயங்கக்கூடிய வான்படையாகும். எனவே சவுதி அரேபியாவின் F-16 போர் விமானங்கள் மூலமாகவே யமனினுடைய ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற விதத்தில் துறைமுகத்திற்கு துறைமுகம், விமான நிலையத்திற்கு விமான நிலையம் என்கின்ற வகையிலேயே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் சவுதி அரேபியாவுடைய இந்த தாக்குதலுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு நாளாக காத்துக் கொண்டிருந்தோம். தற்போது எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை எதிர்பார்த்து காத்திருங்கள் என யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகள் அடிமை சவுதி அரேபியாவின் தலைமைகளுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். இவ்வாறு யமன் ஹவுதி ராணுவத்தின் எச்சரிக்கைகளை வெளியிட்டு 3 மணித்தியாலத்திற்குள் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் சவுதி அரேபியாவை நோக்கி பறந்தன. கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் 15க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் போது சவுதி அரேபியாவினுடைய மேற்கு துறைமுகமான யன்பூ துறைமுகம் முழுமையாக குறிவைக்கப்பட்டது. யன்பூ துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மிக முக்கியமான எரிபொருள் தாங்கிகளும் எரிபொருள் உற்பத்தி தளங்களும் குறிவைக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக ஜசான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் 3க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. குறித்த அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது முழுமையாக தீப்பற்றி எரிந்தது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து யன்பூ துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தொட்டியொன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று காலித் விமானப்படை தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களிலும் 2 தொடக்கம் 5 வரையிலான வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அத்தோடு யமன் ஹவுதிகளுடைய பதிலடி தாக்குதல்கள் இன்னும் முடிவடையவில்லை. அடிமை சவுதி அரேபியாவை பொளந்து கட்டக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதல்களை யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளார்கள். ஒரு புறம் தரைவழி தாக்குதல்களில் யமனுடைய தெற்கு பிரதேசத்திலே அத்தாலி பகுதியிலே மோதல்கள் தொடர்கின்றன. இன்னும் ஒரு புறம் சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் தொடர்கின்றன. மேலும் செங்கடல் பிரதேசத்திலும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து கடந்த 8ஆம் திகதி ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் குட்டி அடிமைகளான பஹ்ரைனும் குவைற்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பங்கு பெற்று இருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொண்டு முழுமையான உதவிகளை பெற்றுக்கொண்டே பஹ்ரைனும் குவைற்றிய குட்டி அடிமைகளும் ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமையில் குட்டி அடிமைகள் ஒன்றுபட்டு ஈரானுக்கு எதிரான போர் முனையையும் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கமைவாகவே ஈரான்
ஈரானும் குட்டி அடிமைகளை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு ஏன் இன்னும் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என சிலர் கேள்விகளையும் எழுப்புகின்றீர்கள். 40 நாள் போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் பொளந்து கட்டியிருந்தது. மேலும் தற்போதைய போர்க்களத்திலே இன்னும் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தரமான விசேட விருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான புதிய சமன்பாடுகளை ஈரானிய தலைமைகள் விதிப்பார்கள். இதன்போது 40 நாள் போரை விட ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். ஏன் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் இன்னும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என கேள்விகளை எழுப்புபவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நிலைமைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈரானினுடைய விசேட தரமான விருந்துகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எவ்வாறு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்பதனையும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை நெட்டன்யாஹு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். கடந்த வாரம் நெட்டன்யாஹுவின் விஜயம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது அவசரமாக நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு பயணிக்கின்றார். மேலும் இந்த பயணத்தின் போது நெட்டன்யாஹு புதிய முன்மொழிவு ஒன்றை டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைக்கப் போவதாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஈரானுடைய பீகாக்ஸ் மலைத்தொடரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைக்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. அத்தோடு அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான விமான சேவைகளையும் முழுமையாக ரத்து செய்து வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்தும் ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான விமான சேவைகளையும் அவசரமாக நிறுத்தி வருகின்றார்கள். மேலும் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர்களும் அவர்களுடைய அதிகாரிகளை அவசரமாக வெளியேற்றி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அவசரமாக வெளியேறி விடுமாறு அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கைகளையும் பிறப்பித்துள்ளது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பிரித்தானியாவும் முழுமையாக பங்கேற்று வருகின்றது. பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கமைவாக பிரித்தானியாவினுடைய போர் விமானங்களும் தற்போது முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 3 நாட்களாக ஈரானுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் பிரித்தானியாவினுடைய B-1 போம்பர் போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஈரானிய IRGC ராணுவத்தினர் பிரித்தானியாவின் அரசாங்கத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளையும் பிறப்பித்திருந்தார்கள். பல்கேரியாவுடைய அரசாங்கத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளை பிறப்பிக்கும் போது இதனையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் பல்கேரியாவுடைய விமான தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் டியாகோ கிராஷியோ தீவிலே தற்போது பிரித்தானியாவுடைய போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும் நோக்கத்திலேயே பிரித்தானியாவுடைய போர் விமானங்களும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த தடவை மத்திய கிழக்கு போரானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மாத்திரம் இருக்கப் போவதில்லை என்பதனை இவர்களை உறுதிப்படுத்திவிட்டார்கள். ஈரானினுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு வெளியேயும் அமையப் போகின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டன. அடுத்து அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் நள்ளிரவு வேளையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஈரானினுடைய கஷம் தீவை இலக்கு வைத்தும் பந்தர் அப்பாஸ் பிரதேசங்களை இலக்கு வைத்தும் இன்னும் ஒரு சில பிரதேசங்களை இலக்கு வைத்துமே அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றைக்கு முன்தினம் மேற்கொண்ட உச்ச தாக்குதல்களை விட நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் நள்ளிரவு வேளையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் குறைவாகவே அமைந்திருந்தன. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான், ஜோர்டான், குவைத் மற்றும் பஹ்ரைனை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இடிமின்னல் தாக்குதல்களுடைய அடுத்த கட்டமாகவே இந்த பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக ஜோர்டானிய தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் பல போர் விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜோர்டானிய தளத்திலே அமெரிக்க அதிகாரிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 முகாம்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று நேற்றிரவிலிருந்து குவைத்தினுடைய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இடைவிடாது தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களிலே 4க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அதே போன்று பஹ்ரைனின் தலைநகரை இலக்கு வைத்து 4 வெடிப்புகள் பதிவாகியிருந்தன. அதே போன்று பஹ்ரைனின் தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதலினால் கிட்டத்தட்ட 4 வெடிப்புகள் பஹ்ரைனில் பதிவாகி இருப்பதாகவும் பஹ்ரைனிய தளம் ஒன்று கருகாமில் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று ஈராக் குர்திஸ்தானினுடைய தலைநகரான ஏபில் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஏபில் விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் இலக்கு வைத்தும் உச்ச ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இன்று அதிகாலையும் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து அதிகளவான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன்.
அத்தோடு ஈரானுடைய காத்தம் அன்பியா தலைமையகத்தின் தலைமை தளபதி இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது யுத்த களத்தில் எங்களுடைய புதிய விதியையும் சமன்பாட்டையும் நடைமுறைப்படுத்தப் போகின்றோம். இந்த யுத்த களத்திலே வீர மரணம் அடையக்கூடிய ஒவ்வொரு ஈரானிய குடிமகனுக்கும் ஈடாக ஒரு அமெரிக்கன் மரணம் அடைவான். உங்களை நரகத்திற்கு அனுப்புவதற்கான இலவச நுழைவுச் சீட்டுகளை நாங்கள் தயார் செய்து வைத்துள்ளோம். எங்களுடைய இந்த புதிய சமன்பாட்டுக்கு அமைவாகவே இதற்கு பிறகு பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு ஈரானிய குடிமகன் கொல்லப்படும் போதும் அதற்கீடான அழிவுகளை அமெரிக்கா நிச்சயமாக சந்திக்கும். எங்களுடைய தாக்குதல் திட்டங்கள் இதற்கமைவாகவே அமைந்திருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.